பேரன்பிற்கினே தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாவேக்காவை போட்டு பொளந்தெடுக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள். நான் யார் தெரியுமா? நாங்களா பயந்துக்கிட்டு ஓடணும்னா ஓடுனாங்க அவங்க கட்சி நிர்வாகிகள், அதான் உண்மை. மைக்கை கண்டாலே பதறி அடித்து ஓடக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள். தொடர் பாலியல் குற்றங்களுக்கு நடுவுல காரில் கடத்தப்பட்ட 25 வயது மிக்க இளம்பெண். அறப்போர் இயக்கத்தை அடித்து நொறுக்கிய திமுகவின் குண்டர் படை. இது குறித்து தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தெரியும். 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒலிம்பிக் பதக்கம் கிடைக்கலன்ற ஏக்கம் பல பேருக்கு இருக்கு. ஆனால் அது சரியான நபர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறது இல்லை. உண்மையிலே அக்கா கனிமொழி அவர்களை ஓட்டப்பந்தயத்திற்கு அனுப்புனா இந்தியாவுக்கு ஏகப்பட்ட கோல்டு மெடல் வரும். ஏன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து, திமுக எப்போ ஆட்சி பொறுப்பேற்றுச்சோ அதிலிருந்து மோடி அவர்கள் எப்படி பயந்து ஓடுறாரோ அதே போல் அக்கா கனிமொழி அவர்கள் மைக்கை கண்டா அலறி அடித்து ஓடுறாங்க. இன்னும் பேசுகிற வேலையே கிடையாது. ஏற்கனவே அவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு பேசினது, இங்கே தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனாக மதுபான கடையெல்லாம் இழுத்து மூடிடுவோம், மதுபான கடையே இருக்காது, அப்படி மீறி சாராய ஆலைகள் நடக்குதுல்ல, திமுக பொறுப்பாளர்கள் சார்ந்த அனைத்து சாராய ஆலைகளையும் இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேட்டி கொடுத்தாங்க. அதன் பிறகாக ஆட்சிக்கு வந்த உடனே இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவன் நான் இல்லை அப்படின்லாம் பல விதமாக உருட்டினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை பதில் சொல்லி சமாளிக்க முடியாதுப்பா, எங்கேயாவது கிளம்பி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாம் விளம்பரத்தில் வரும்ல, ஓடு 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 அப்படின்னு சொல்லி மைக்கை கண்டாலே அக்கா அலறி அடித்து ஓடுறாங்க. ஓட்டம் தான். கோயம்புத்தூரில் 3 குண்டர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. இது குறித்து கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பும்போது அக்கா அப்படிச்சாங்க பாரு ஓட்டம், போலீஸ் ட்ரைனிங்கில் கூட அப்படி ஓடலடா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஓடி இருக்காங்க அக்கா. இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு பாருங்களேன். இதே அதிமுக ஆட்சியில் இருந்தால், அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்ததுன்னா, அதிமுக ஆட்சியில் ஏற்கனவே நடக்கும்பொழுது அப்படியே சும்மா வரிஞ்சு கட்டிட்டு இறங்குவாங்க. கொடையாடி சண்டையில் கோல்டு மெடல் வாங்கினவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தர லோக்கலாக இறங்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சரியில்லை, அதிமுக ஆட்சி சரியில்லை, நாங்கள் வந்தோம்னா அப்படியே கிழிச்சு கீரை விதைச்சிருவோம் அப்படின்வாங்க. அப்படிலாம் பேசக்கூடியவங்க இன்றைக்கி மைக்கை கண்டாலே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதுதான் திமுகவுடைய லட்சணம். ஆகச்சிறந்த பேச்சாளர், ஆகச்சிறந்த கல்வியாளர் அப்படின்லாம் சொன்னாலும் இந்த மாதிரி விடயங்களில் பேச முடியும். என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. இதுதான் திமுக. தாவேக்காவினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க, தயவு செஞ்சு, நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்கிறோம், தயவு செஞ்சு இந்த சவுக்கு சங்கர்ன்ற நாய்க்கு ஏதாவது ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுங்க. உண்மையிலே அவன் உங்களுக்கு ஆதரவாக பேசும்போது கூட எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இல்லை. அவன் ஆதரவாக பேசுனானா எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு எதிர்த்து பேசும்போது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சகிக்கலை, தாங்க முடியல, பார்க்குறதே கன்றாவியாக இருக்குது. சமீபத்தில் நடந்த தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டத்தை போட்டு பொளந்து எடுத்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு எனும் புரோக்கர் சங்கர் அவருக்கு பேமெண்ட் வரலன்றதுக்காக, அவர் கேட்ட தொகை கிடைக்கலன்றதுக்காக சும்மா பிரித்து மேஞ்சிருக்கார். அதுவும் ஆதவர்ஜனா பேசுனது வரிக்கு வரி பதிலடி கொடுத்துருக்காரு சவுக்கு சங்கர். யாரை பார்த்து ஓடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆதவர்ஜனா பேசுனதுக்கு, நீங்கள் ஓடுகாலி நாய்ங்க தாண்டா, நீங்கள் ஓடுனீங்க தாண்டா, செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடுனீங்கடா, அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேருந்துலாம் எக்ஸிட் ஆகிட்டு ஓடுனீங்கடா, வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இல்லைடா, நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு ஓடுனீங்கடா, ஓடுனதை ஒத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. யாரை பார்த்து பயந்தோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பயந்தோமா அப்படின்லாம் வீரவசனம் கூட்டம் வந்துச்சுன்னா பேசிடுவீங்களா? உண்மையிலே நீங்கள் பயந்தாங்கொழிக்க தாண்டா. உண்மையிலே நீங்கள் திமுக அரசு மிக உக்கிரமாக நடந்துருச்சு, அது ஒரு பக்கம் உண்மை தான். அதை பார்த்து நீங்கள் பயந்தது உண்மை, ஒத்துக்கிட்டு போங்க. கூட்டம் வந்தோடனே வீரவசனம்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கொத்தையாக மூஞ்சில் காரி துப்பியிருக்காரு தாவேக்கா. உடனே இப்போ உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்துருச்சு, இதை விசாரிக்கக்கூடாது, இதை உச்சநீதிமன்றமே விசாரிக்கணும்னு. இவங்களை ஏதோ விடுதலை செய்துட்ட மாதிரி, இவங்களுக்கும் அந்த குற்றத்திற்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி, நாங்கள் எதுவுமே தவறே செய்யலைன்ற மாதிரி மொத்தத்தையும் புரட்டி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசின பேச்சுக்கு தான் எதுக்குடா உங்களுக்கு வெட்டி பந்தா, ஏன் இந்த வீண் வாய் சவடால், இதெல்லாம் தேவையில்லாதது.
நீங்கள் பிடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணின்னு சொல்லிட்டு காரி துப்பியிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். கோயம்புத்தூரில் ஒரு சமீபத்தில் ஒரு 2 நாட்கு முன்பு ஒரு 3 களவாணி பசங்க, 3 அயோக்கிய பசங்க, 3 காம கொடூரன்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. அதையும் நம்ம வலைவெளியில் நம்ம பேசி போட்டிருக்கோம். அதே ஊரில் ஒரு பெண்ணை கடத்தி சென்றதாக ஒரு புகார் வருது. அதுவும் வந்து சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இந்த அலறல் சத்தமும் காரில் அந்த பெண் வந்து கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுது. எல்லாருமே அந்த அலறல் சத்தம் கேட்கும்போதே தெரியுது இது சாதாரண பிரச்சனை இல்லை, வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை கடத்திட்டு போகிறாங்கன்னு. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கடத்திட்டு போயிட்டாங்க, இது மாதிரி பிரச்சனை நடக்குது, இது வந்து கோயம்புத்தூரில் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறுது, தமிழ்நாடு அரசு கையாளாகாத அரசாக இருக்கிறது, பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது, இது போன்ற தொடர் குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு உடனடியாக ஒரு பெண் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்னை வந்து கடத்தப்படலை, அந்த காரில் கடத்தப்பட்ட பெண் நான் தான் அப்படின்னு சொல்லி. நாங்கள் எப்பவும் போல் வெளியில் போனோம், நாங்கள் கணவன் மனைவி குழந்தைகளாக வெளியில் போனோம். வெளியில் போகும்போது எனக்கும் என் கணவனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளால் நான் வந்து காரில் ஏற மறுத்துட்டேன். வலுக்கட்டாயமாக காரில் இழுத்து போட்டாங்க. இழுத்து போட்டு என்னை ஒரு அடி அடித்தார், நான் ஒரு அடி அடித்தேன். இதெல்லாம் வந்து கணவன் மனைவி சண்டைக்கும் அங்கே வந்த அலறல் சத்தத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, ஏதாவது சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியுமா? உண்மையிலே அந்த அலறல் சத்தம் ஒரு கொடூரமான ஒரு அலறல் சத்தமாக இருக்குது. அந்த அலறல் சத்தம் என்னுடையது தான், நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம், எங்களை யாரும் கடத்தவே இல்லை, நாங்கள் சும்மா டீ சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே பெண் கடத்தப்பட்டிருக்காங்களா, இல்லை அரசின் மீது இந்த மாதிரி அவதூறுகள் வரக்கூடாது, அரசின் மீது வந்து கெட்ட பேர் வரக்கூடாது, அதனால் இதை சமாளிப்பதற்காக ஒரு வேலையை இவர்கள் செய்திருக்கிறாங்களா, இது மாதிரி ஒரு பெண்ணை ஜோடித்து செய்திருக்காங்களான்றது நமக்கு தெரியல, இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இதை மூடி மறைச்சிட்டா, இதை சமாளிச்சிட்டா திமுக ஆட்சி நல்ல ஆட்சி, திமுக ஆட்சியில் எந்த ஒரு அவலமும் நடக்கலை அப்படின்னு ஆயிருமா? தொடர்ந்து தினசரி பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள். 6 வயது குழந்தை முதல் 80 வயது பாட்டி வரைக்கும். பண்ருட்டியில் 80 வயது பாட்டியை வன்புணர்வு செஞ்சுருக்காங்க, நகைகளை அபகரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கேவலமான அவலமான ஆட்சியின் கீழ் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த ஒரு விடயத்தில் மட்டும் இல்லை, அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குது. அது எண்ணற்ற பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு இயக்கம் அறப்போர் இயக்கம். எங்கே ஒரு ஊழல் லஞ்சம் நடந்தாலும் அதை உடனடியாக வெளிக்கொண்டு வருவது, அதாவது வந்து சாதாரணமாக 100-200 மட்டும் கிடையாது, பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய முதன்மை பணியை அறப்போர் இயக்கம் செய்து கொண்டு வருது. அப்படிப்பட்ட அறப்போர் இயக்கம் இப்போ கல் குவாரிகள் அடித்து நொறுக்கிறதுல, கல் குவாரிகளை உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே 700 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வராங்க. அவங்க சாதாரணமாக போகிற போக்கில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை. அவர்கள் எப்படின்னா ஆதாரபூர்வமாக, இப்போ சென்னையில் அந்த நிலங்களை, வனத்திற்கு சொந்தமான நிலங்களை பல ஆயிரம் கோடிக்கு வந்து ஊழல் செய்திருக்காங்க, அதை வந்து சொந்தமாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வெளியில் கொண்டு வந்து ஆவணப்படுத்தினாங்க. அதே போல் கல்குவாரிகளை ஆவணமாக இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது, இவ்வளோ ஊழல்கள், கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்ததுனால அவர்களை சமாளிக்க முடியாத அரசு இந்த கல்குவாரி முதலாளிகளை ஏவி விட்டு வழக்கறிஞர்கள் போன்ற கட்ட பஞ்சாயத்து தரகர்களை அணுகி எஃப்ஐஆர் எப்படி போடுவ, நீ எப்படி வழக்கு பதியலாம், நீ எப்படி வந்து இதை வந்து வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கத்தினரை அடாவடித்தனமாக அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் கருத்துரிமை இருக்குங்க, யார் வேணால் எந்த கருத்தை வேணால் பேசலாம், இங்கே வந்து ஜனநாயக நாடு, நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் ஒருவரும் வாய் திறந்து உண்மையை பேச முடியாது. அதுவும் திமுக ஆட்சிக்கு எதிராக எதையுமே பேச முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று. உங்கள் மீது ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது, நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டீங்க, ஊழல் பண்ணிட்டீங்க, பல ஆயிரம் கோடிக்கு உங்கள் மீது ஊழல் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதை நாங்கள் செய்யலைன்னு நிரூபிக்கணும். அதுதான் அரசு. குற்றம் சாட்டுபவனை அடித்து துன்புறுத்தி இதுக்கப்புறம் யாரும் இது மாதிரி செய்யக்கூடாது. இந்த சினிமாவெல்லாம் வரும்ல, உன்னை வந்து அடித்து கொல்றதில்ல, உன்னை நான் நடு ரோட்டில் வெட்டி கொல்றதை பார்த்து அடுத்து எவனும் என்னை எதிர்த்து பேசணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாதரா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியான ஆளுமையை கையாளுகிறது இந்த திமுக அரசு. ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒரு அறப்போர் இயக்கம், எந்த கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது. திமுகவுக்கு எதிராக பேசணும்னா அவங்க அதிமுகவோ தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியோ பாஜகவோ இல்லை. அவங்க வந்து ஒரு சமூகத்தின் சேவை செய்யக்கூடிய ஒரு அறப்போர் இயக்கம், ஒரு சமூக போராளிகள். அவர்களை அடிப்பது துன்புறுத்துவது எவ்வகையில் நியாயம்? இதுதான் கருத்துரிமையா? இதுதான் ஜனநாயகமா? திமுக ஆட்சியில், இந்த ரவுடிகளின் ஆட்சியில் ஜனநாயகத்தை, கருத்துரிமையை ஏற்பது எதிர்பார்ப்பதெல்லாம் அது வெட்கக்கேடானது. அது உண்மையிலேயே இவர்கள் இதைத்தான் செய்வார்கள்.
ரவிடிசம் செய்வது மட்டும்தான் திமுகவிற்கு தெரியும். பெண்களை வன்புணர்வு செய்வதற்கு மட்டும்தான் திமுகவிற்கு தெரியும். ஏழை எளிய மக்களின் வீடுகளை இடிப்பதற்கு மட்டும்தான் திமுகவிற்கு தெரியும். பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் திமுகவிற்கு தெரியும். ஒரு நல்ல விடயமும் திமுகவுக்கு தெரியாது. ஒரு நல்லதும் திமுகவுக்கு செய்ய தெரியாது. இது நம்மளுக்கு அம்பலமானது. ஆனால் வெளியில் விளம்பர மாடல் வெளியில் வந்துட்டு நாங்கள் தாங்க தமிழ்நாட்டை காக்கக்கூடியவர்கள், எங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்லாம் உருட்டுறாங்க. இன்னும் 6 மாத காலங்களில் இவர்களுக்கான பாடங்களை மக்கள் புகட்டுவார்கள் என்று நம்புவோம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.